நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை விளக்கப்படுகிறது. மாசக்கணக்கில் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பதில் வரணும்னா, ஒரு பிரச்சனை வந்தால்தான் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு அற்புதத்தை கர்த்தர் கண்ணால் செய்வார், காணப்படுவார். உப்பு தின்னவங்களுக்கு தான் சக்கரை அருமை தெரியும். சக்கரையே இருந்தா கடைசியில் சக்கரை வாயு கூட வைக்க முடியாத நிலை வந்துடும். சுகர் வந்துடும், சுகர் வந்துடும். வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கணும், ஏற்றம் இருக்கணும். நீங்க பாருங்க, நீர் துடிக்க ஐஸ்வர்யம் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே வாங்கினா போடு மேலே கீழேனா எனக்கு மேலே கீழே நேரமே என் போடு வேணும்னா மறுபடியா ஒரு வார்த்தை கொடுத்து அதே போல கத்தனை செய்யலாம் நிறைவேற்கிறார். ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்லணும்னா அந்த சாதாரண ஜனமாக இருப்போம். நீங்க நினைக்கிறீங்களா இவன் யாரா நமக்கு சொல்றதுக்கு? நம்ம கூட்டத்தோட கூட்டமா நடந்தவன் தானே சொன்னாங்க. அவன் கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருந்ததால பக்தரை ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை நிரப்படினார். இப்போ நம்ம எதை கிழக்கு திசையாக போறோம், இது மேற்கு திசையாக போறோம். புரிந்து கொள்ள முடியாது, நீங்கள் மனதில் பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த வார்த்தைகளை, இந்த சம்பவங்களை, இடங்களை, இயேசு வந்த நாள், மாதம் இதை புரிந்து கொண்டால்தான் இந்த வசனத்துடைய ஆழங்களை நாம் கிரகிக்க முடியும், வர முடியும். இப்போதைக்கு தற்காலம் இது மேற்கு திசை, இது கிழக்கு திசை. நல்லா இருக்கிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ ஒலிவ மலையிலிருந்து இறங்கி மோரியா மலைக்கு நடத்துகிறார். எருசலேம் நகரம் என்பது 7 மலைகளால் சுற்றப்பட்ட நகரம். சமாசம் இடி உள்ள நேரத்தில் நீங்க என் கூட பேசணும், நான் உங்களோட பேசணும். நம்ம 2 பேரும் பேசும்போது ஆவியானவர் நம்மோடு இடைவெள்வார். யாரும் வருமானாலும் எருசலேம் என்பது 7 மலைகளால் சுற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகா நகரமானது. ஆண்டவர் எருசலேமை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணும்போது அந்த பள்ளி கூட இல்லைன்னா நான் வாத்தியார் இல்லை, ஒரு பென்ஷன் தான். நான் இந்த மேடையிலே வரக்கூடிய அளவுக்கு இருந்துக்க மாட்டேன். அதுபோல என்ன மாதிரி இல்லை, இன்னைக்கு நிறைய பாவிகளை கூட பயன்படுத்துவார், ஆனால் சோம்பேறிகளை பயன்படுத்தவே மாட்டார். அப்போ நஷ்டப்படுகிற சுபாவத்தை பார்த்த உடனே இவர்கள் நஷ்டத்தை அடைக்கிறார்கள் தெரிஞ்ச உடனே ஆண்டவரின் இருதயம் கவர்ந்து இழுக்கப்படுகிறது. ஏன்னா இவர்களை என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், நசரேத்து ஆசாரியா. நசரேத்து ஆசாரிக்கு ஒரு சுபாவம் உண்டு. நஷ்டங்களை பார்த்து தாண்டி செல்லுகிற ஆண்டவர் இல்லை, தம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற நஷ்டங்களை கண்டு அதை சரி செய்து அதை 4 மடங்காய் 7 மடங்காய் 2 மடங்காய் பல மடங்காய் திருப்பி கொடுக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நஷ்டங்களை திரும்ப கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நஷ்டப்பட்டதை கேரண்டி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் திரும்ப கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்களும் நானும் கையில் வைக்கிற நஷ்டத்தின் புஸ்தகம் அல்ல. இது என்ன புஸ்தகம் அல்ல? நஷ்டத்தின் புஸ்தகம் அல்ல. ஒருவேளையிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் பைபிள்ல யாருன்னு கேட்டா நான் சொல்லுவேன் ஆதாமியவள் தான். அவங்கள மாதிரி பணக்கார குடும்பம் யாருமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மொத்தம் 3 ட்ரெஸ் இருந்தது. எத்தனை ட்ரெஸ்? 3 ட்ரெஸ் இருந்தது. ஒண்ணு மகிமை வஸ்திரம். சத்தமா சொல்லி, என்ன வஸ்திரம்? இந்த மகிமையை ஒரு மனுஷனுக்கு விலை கொடுக்க முடியாது, விலை மதிக்க முடியாத வஸ்திரத்தை, மகிமை வஸ்திரத்தை ஆண்டவர் ஆதாம் ஏவாள் கொடுத்திருந்தார். இப்போ பாவம் செய்ததுனால புசிக்க கூடாதுன்னு சொன்னதை புசிச்சு அவிசுவாசப்பட்டு கீழ்ப்படியாம போனதுனால இப்ப அவங்க யாரா மாறிட்டாங்க? நிர்வாணிகளா மாறிட்டாங்க. யாரா மாறிட்டாங்க? நிர்வாணிகளா மாறிட்டாங்க. இப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டா, வேற வழி இல்ல, தங்களை மறைத்துக் கொள்வதற்காக நான் நினைக்கிற அத்தி இலையை என்ன செஞ்சிருப்பாங்க? எடுத்திருப்பாங்க. ஏன்னா நீங்க இஸ்ரவேல் நாட்டுடைய ஒரு இலையை பறிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் வச்சு பார்த்தேன் அந்த ஒலிவ அந்த அத்தி இலையை. கிட்டத்தட்ட என்னோட நெத்தியிலிருந்து என்னுடைய இடுப்பு கீழே வரைக்கும் ஒரு இலை இருக்குது, அவ்வளோ பெரிய இலை. அப்ப ஆதாம் ஏவாள் ஒரு 5-6 இலை எடுத்து என்ன செய்தாங்க? தங்களுக்கு வஸ்திரங்களை உண்டு பண்ணி கொண்டாங்க. முதல்ல என்ன வஸ்திரம்? மகிமை வஸ்திரம். இரண்டாவதாக அத்தியலை வஸ்திரம். சத்தமா சொல்லுங்க, அத்தியலை வஸ்திரம். இப்ப அந்த இலை வஸ்திரத்தை எப்படி செஞ்சாங்கன்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. இப்ப ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா உடை கொடுத்தார். சொல்லுங்க, இப்படி 7 வாக்கியங்களை சிலுவையும் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது கம்பேர் பண்ணீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகும். இது 2த்தையும் யார் சொல்றாங்கன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் தெளிவா சிலுவை மரணத்தை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ஆண்டவர்